வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உற்பத்தி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்திலான வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் அடிப்படை நிதியுடன் கூடிய ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் விளையாட்டு சூழலை மேம்படுத்தும் வகையிலான தேசிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை சுயசார்பு நாடாகவும் புதுமையாக்க முயற்சிகளில் உலகின் நம்பகமான கூட்டாளியாகவும் இந்தியாவை மேம்படுத்துவதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் பங்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் 10ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் இன்று வெளியிட்டுள்ள வலைப்பு கட்டுரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ரயில்வே தகவல் முறையான CRIS மையத்தின் நிறுவன நாளையொட்டி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் ரயில் பயணிகளுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலான ரயில் ஒன் மொபைல் செயலியை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைவதை குறிக்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி விழாவை தொடங்கி வைத்து புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்த ஆண்டு மலரை வெளியிட்டார். அமைதி பூங்காவாக புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து நீடிக்க காவல்துறைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். ஏனாமில் வெங்கடேஸ்வரர் கோவில் கட்டும் பணிகளுக்கு 2.75 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புக் கொண்டுள்ளதாக புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளரிடம் அவர் அதை தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.